சென்னை மெரினாவில் களை கட்டிய குடியரசு தின விழா கொண்டாட்டம். தேசிய கொடியை ஏற்றி வைத்து நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் ஆளுநர். முப்படை அணிவகுப்பு மரியாதையை ஏற்றார் ஆளுநர் ஆர்.என். ரவி. பல்வேறு படை பிரிவுகளைச் சேர்ந்த வீரர்கள் கம்பீர அணிவகுப்பு. Indrapal Singh reflects courage, wisdom and resilience. பல்வேறு துறைகளில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கு விருது வழங்கி கௌரவிப்பு. சிறந்த காவல் நிலையங்களுக்கும் விருதுகள் வழங்கி முதல்வர் வாழ்த்து. சிறந்த காவல் நிலையத்திற்கான விருதை பெற்றது மதுரை C3SS காலனி காவல் நிலையம். திருப்பூர் வடக்கு காவல் நிலையத்திற்கு 2ஆம் பரிசும், திருத்தணி காவல் நிலையத்திற்கு 3ஆம் பரிசும் வழங்கப்பட்டது. முதல் பரிசு மதுரை மாநகரத்திற்கு வழங்கப்படுகிறது. The Honorable Chief Minister's trophies for the best police stations. First prize Madurai City. இரண்டாவது பரிசு திருப்பூர் மாநகரத்திற்கு வழங்கப்படுகிறது. 3ஆம் பரிசு திருவள்ளூர் மாவட்டத்திற்கு வழங்கப்படுகிறது. குடியரசு தின விழாவில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள். மாணவிகளின் பாரம்பரிய நடனங்களை ஆளுநர் ஆர்.என். ரவி, முதல்வர் ஸ்டாலின் ஆகியோர் கண்டு ரசித்தனர். நாட்டின் 76வது குடியரசு தின விழா இன்று கோலாகல கொண்டாட்டம். டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தேசிய கொடியை ஏற்றுகிறார். டெல்லி குடியரசு தின விழாவில் இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ சுபியாண்டோ சிறப்பு விருந்தினராக பங்கேற்பு. அணிவகுப்பு மரியாதை, அலங்கார ஊர்திகள், விமான சாகசங்களை பார்வையிடுகிறார். 93 ஆயுதப்படை வீரர்களுக்கு வீர தீர விருதுகள். குடியரசு தின விழாவில் திரௌபதி முர்மு இன்று வழங்குகிறார். இந்தியாவின் 76வது குடியரசு தின சிறப்பு டூடுலை வெளியிட்டது கூகுள். நாட்டின் கலாச்சாரம், பன்முகத்தன்மை ஆகியவற்றை வெளிப்படுத்தும் வகையில் வடிவமைப்பு. ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்துக்கான நெறிமுறைகளை வெளியிட்டது மத்திய அரசு. பணிக்காலத்தின் அடிப்படையில் ஓய்வூதியம் வழங்கப்படும் என அறிவிப்பு. நடிகர் அஜித், நடிகை சோபனா, தொழிலதிபர் நல்லி குப்புசாமிக்கு பத்மபூஷன் விருது அறிவிப்பு. பறை இசை கலைஞர் வேலு ஆசான், கிரிக்கெட் வீரர் அஸ்வின் உட்பட தமிழகத்தைச் சேர்ந்த 10 பேருக்கு பத்மஸ்ரீ விருது. தமிழகத்தில் பத்ம விருது அறிவிக்கப்பட்டவர்களுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வாழ்த்து. பத்மபூஷன் விருதுக்கு தேர்வான நடிகர் அஜித் குமாருக்கு குவியும் வாழ்த்து மழை. மதுரை அரிட்டாப்பட்டியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு இன்று பாராட்டு விழா. டங்ஸ்டன் திட்டம் ரத்து செய்யப்பட்டதற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் கிராம மக்கள் ஏற்பாடு.
சென்னை வண்ணாரப்பேட்டை தனியார் மருத்துவமனையில் 2 வயது சிறுமி சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு. சிகிச்சை விவரங்களை கேட்டு மருத்துவமனையை உறவினர்கள் முற்றுகை. எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக ராமேஸ்வரம் மீனவர்கள் 33 பேர் கைது. 2 படகுகளையும் பறித்துக் கொண்டு இலங்கை கடற்படை மீண்டும் அட்டூழியம். யுஜிசி புதிய விதிகளுக்கு எதிராக டெல்லியில் திமுக மாணவர் அணி சார்பில் போராட்டம் நடைபெறும். மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்நாடு சரிவு பாதையில் சென்று கொண்டிருப்பதாக ஆளுநர் RN ரவி விமர்சனம். துணைவேந்தர்கள் இன்றி பல்கலைக்கழகங்களை அரசின் நேரடி கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வருவதாக குற்றச்சாட்டு. இரண்டு நாட்களுக்கு முன்பு தமிழகத்தை பாதுகாப்பான மாநிலம் என புகழ்ந்த ஆளுநர் தற்போது மாற்றி பேசுகிறார். ஆளுநர் அரசியலுக்காக தமிழகத்தை குறை கூறுவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் குற்றச்சாட்டு. ஆம் ஆத்மி ஒட்டிய நேர்மையற்ற மனிதர்கள் சுவரொட்டியில் ராகுல் காந்தி புகைப்படம். அவதூறு பரப்புவதாக ஆம் ஆத்மி மீது தேர்தல் ஆணையத்தில் காங்கிரஸ் கட்சி புகார். குடியரசு தினத்தையொட்டி தமிழக ஆளுநர் சார்பில் இன்று தேநீர் விருந்து. திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் ஆளுநரின் தேநீர் விருந்தை புறக்கணிப்பதாக அறிவிப்பு. பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISI உயரதிகாரிகள் வங்கதேசத்துக்கு ரகசிய பயணம். பாகிஸ்தான் வங்கதேசம் நெருக்கம் குறித்து இந்தியா உன்னிப்பாக கண்காணிப்பு. சூடானில் மருத்துவமனை மீது ட்ரோன் தாக்குதல். 70க்கும் மேற்பட்டோர் பலி.